யா ஹாய். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ட்ரேடிங் வீடியோ எதுவும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமைங்கிறப்போ எக்ஸ்பைரி டே. ஸோ நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணது தான், எக்ஸ்பைரி டேயில் வந்து என்னோடய செட்டப் வந்தாலுமே நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருந்தேன். இருந்துமே என்னோடய செட்டப்புங்கிறப்போ இங்கே இது பண்ணிவிட்டு கீழே தான் இருந்திருக்கணும். என்னோடய செட்டப் படி மேலே போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி எனக்கு என்னோடய செட்டப்புமே வரல. ஸோ நான் அதை ஃப்ரீயாக விட்டுட்டேன். அதே மாதிரி நான் டே 15 வீடியோஸில் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் கோல் இருக்குது. ஸோ நான் அதை பேஸ் பண்ணி தான் போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த கோல் என்ன அப்படின்னா, நான் இப்போது அந்த டார்கெட் அமௌண்ட்டை ரிவீல் பண்ண விரும்பலை. அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ண போகிறேங்கிற மட்டும் ஒரு பிளான் மட்டும் இருக்குது. ஸோ இது வந்து 10-year பிளான், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் ட்ரேடிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து அந்த கொரோனா டயத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. இது அப்படி அதனால தான் இப்போ நான் அந்த பேப்பர் ட்ரேட் இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த மந்த்து பண்ணுறப்ப கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கேன். ஸோ பிகினர்னால் இந்த லெவல் இருக்குமான்னு தெரியல. எனக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்குங்கிறப்போ ஒரு சின்ன சின்ன இதனால ஒரு லாஜிக்னால எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இந்த மந்த்து முடிய போகுது. மேபி அதனால கூட இருக்கலாம், இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது செஞ்சதால். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் என்ன டார்கெட் பண்ணுவேன் அப்படின்னா, லைக் வந்து இப்போ நான் நேட்டிவ்லேருந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறதால வீட்டு ரெண்ட்டு ஒரு அமௌண்ட் வரும், ப்ளஸ் இஎம்ஐ, ப்ளஸ் பைக் பெட்ரோல், இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்குறப்போ ஒரு அமௌண்ட் வரும். இந்த அமௌண்ட்டு நம்ம ட்ரேடிங்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம சேலரியில் வர்ற அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு இருக்கும். லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணேன் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. அந்த மாதிரி டார்கெட் வச்சு ஓடணும் அப்படின்னா அது ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போதைக்கு நம்ம சேல்ரி இருக்குது, நம்மளோட பேசிக் சேவிங்ஸு ப்ளஸ் அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே சேல்ரியில் இருந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து ட்ரேடிங் எப்போ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அதை வந்து நம்ம காம்பவுண்டிங்கை யூஸ் பண்ணுறப்போ தான் அது பவர்ஃபுல்லாக இருக்கும். காம்பவுண்டிங்னா என்ன அப்படிங்கிறத வந்து நான் லேட்டராக தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு காம்பவுண்டிங் பற்றி ஐடியா இல்லை. ஸோ மந்த்லி ப்ராஃபிட் வரும், நம்ம இதை வித்ட்ரா பண்ணிடலாம், செலவு பண்ணலாம், செய்யலாம், அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் தான் நான் காம்பவுண்டிங்னா என்னன்ட்டு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அதை பற்றி ஒரு ஐடியாவே வந்துச்சு. ஸோ காம்பவுண்டிங்னா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு 10-year ஒரு 10 இயர் நான் காம்பவுண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அது என்ன மாதிரி பிளான் அப்படின்னா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து மேல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மந்த் 1 வந்து மே தான். பட் ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து இந்த டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணதால நான் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக டன் எஸ்எஸ் போட்டேன். ஆக்சுவலாக இந்த மந்த் வந்து 15ஓட முடிஞ்சிட்டு வந்துருக்கணும். பட் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்ததால் நான் நெக்ஸ்ட் மந்த்தே சேர்த்து நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு மந்த் வந்து 15, நெக்ஸ்ட் மந்த் வந்து 16, அடுத்து 17. ஸோ இந்த மாதிரி கிராஜுவலாக சின்ன சின்ன அமௌண்ட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்காது. ஸோ அந்த பிளான் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி பிளான் வச்சு தான் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு டிசிப்ளினும் வரும். ப்ளஸ் வந்து டார்கெட் ஸ்டார்டிங்லேயே நம்ம கொஞ்சம் பெருசாக வச்சுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம கிராஜுவலாக 1000, 1500, 2000 இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போதைக்கு 15, 16, 17, அதுக்கப்புறம் 19 சம்திங் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஒரு 1 இயர் இந்த மாதிரி போகிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து டிசிப்ளின் வந்துடும். மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால நான் என்னோடய டெபாசிட் வந்து 1,80,000 போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வரைக்கும் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் ஸோ
ஸோ இந்த